மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த விளாக் நைட்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஃபேமிலியோட எல்லாருமே வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து போயிருந்தோம். நார்மலாகவே வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போவோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சம்பாரித்த காசுலேருந்து இன்றைக்கி என்னுடைய ஃபேமிலிக்கு நான் ட்ரீட் வச்சுருக்கேன். ஸோ அது ரொம்பவே பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருந்தது. இந்த இது சின்னதாக இருந்தாலும் அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ அதுவே எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கடைக்கெல்லாம் கொஞ்சம் போக வேண்டியது இருந்தது. அதுக்கெல்லாம் போயிட்டு மணி பார்த்திங்கன்னா 9:30க்கு தான் வீட்டுக்கு வந்து வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா மணி 10:30 ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வேறு ஸ்கூல் லீவ் தான் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்திங்கன்னா பசங்களை வந்து இன்றைக்கி தூங்க வைக்கலாம். இதே ஸ்கூல் டேஸாக இருந்தால் மணி 9 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா பசங்க 2 பேருமே தூங்கிடுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா லீவ் அப்படிங்கிறனால ஒரு 10:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா முழிச்சிட்டே இருந்தாங்க. பசங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு இப்போ உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. வெளியெல்லாம் சுத்த போகாமல் நல்ல பசங்களாம் வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறாங்களே, அவங்களுக்கு ஏதாச்சும் சூப்பராக ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா லட்டு ரெசிபி தான் செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கனால இது வந்து வீடியோ போடலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக செஞ்சுட்டு நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பாப்பா இன்றைக்கி வீட்டில் சும்மா இருக்கனால ஸோ அவளுக்கு ஏதாச்சும் ஹேர் பேக் மாதிரி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறம் ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தலைக்கு எந்த ஒரு ஹேர் பேக் போடுறதா இருந்தாலுமே தலையை வந்து நல்லா சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முடியை வந்து நல்லா சாஃப்டாக சைனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்கள ஏதாச்சும் ஒன்று செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து யூஸ் பண்ண சொல்லும் போது ஈஸியாக பார்த்திங்கன்னா ஹாப்பியாக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. தலையில் இருக்க சிக்கு எல்லாமே நல்லா வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊற வச்சு விட்டுட்டு
இந்த மாதிரி நல்லா வந்து ஊறினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப மைல்டான ஷாம்பு போட்டு நல்லா வந்து தலைக்கு வந்து ஊற்றி விட்டுடலாம். இன்றைக்கி மதியானம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சாம்பார் அதுக்கப்புறம் மீன் குழம்பு இதுக்கெல்லாம் இந்த மாங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா துவைச்சிட்டு அப்படியே வந்து குளிச்சிட வேண்டியதான். இன்றைக்கி சும்மா மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லைன் வந்து படித்தேன். அது ரொம்ப பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அது பார்த்திங்கன்னா உண்மையும் கூட. நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல வசதியாகவே இருந்துட்டு நம்ம கூட இருக்கவங்களுக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்து செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம கூட இருக்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அதே இது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பாசமாக அப்படி வந்து பழகுவாங்க. அவங்களுக்கான ஒரு சில தேவைகள் வந்து நம்ம மூலமாக நிறைவேறுது அப்படிங்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாசம் மதிப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கிடச்சிட்ருக்கும். இருக்கிற வசதியிலேருந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் வந்து கம்மியாகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு செய்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மியாக வந்து செய்வோம். ஸோ ஏதாச்சும் ஒன்று செய்யாமலே போகுவோம். அந்த டைமில் அவங்க ஃபேமிலி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மதிப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். இது பார்த்திங்கன்னா கண் கூட பார்த்துருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 100க்கு 100 உண்மை அப்படின்னே சொல்லுவேன். எங்கள் அம்மா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்ததை எங்களை எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்த்து மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், ஏம்மா ஃபேமிலி யார் கூடயுமே நீ வந்து பேச மாட்டேங்கிற, இப்படி இருக்க தனியாகவே இருக்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அப்போ வந்து புரியலை. இப்போ தான் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொன்றா எனக்கு வந்து புரியுது. எங்கள் அப்பா இருக்கும்போது எல்லோரும் எப்படி இருந்தாங்களோ இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை. எங்கள் அம்மா வந்து நிறைய டைம் ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அம்மாவுக்கு வேறு 2 பெண் குழந்தைங்களா, வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் அவங்கள ஏதோ கல்யாணம் முடிச்சு வைக்க சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்தே ஓடி இருப்பானுங்க. இந்த மாதிரியெல்லாம் பார்த்து வந்த எனக்கு பார்த்திங்கன்னா மதிப்பு அப்படிங்கிறது வசதி இருக்கோ இல்லையோ ஸோ நம்ம வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லி வளர்ப்பேன். வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்க டைமில் இந்த இது பார்த்தனால இதை வந்து உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சேன். இன்றைக்கி வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.